சென்னை பல்லாவரம் அருகே பழுதடைந்த மின்கம்பம் விழுந்ததில் 3 வீடுகள் தீக்கிரையான நிலையில் மின் வாரியத்திற்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவித்ரகுமார் வழங்கிட கேட்கலாம். பவித்ரகுமார் வணக்கம். இந்த வீடுகள் தீக்கிரையான சம்பவத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அவர்களது குற்றச்சாட்டு என்னென்ன? வணக்கம். அதாவது இந்த திருநீர்மலை உயாலம்மன் கோவில் தெருவை அடுத்த லால் பகதூர் சாஸ்திரி தெருவில் கிருஷ்ணவேணி என்பவர் மற்றும் அவரது 3 மகன்கள் ஆகியோர் வசித்து வந்த வீடுகளானது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகளும் முற்றிலுமாக தீக்கிரையாகி அனைத்து உடைமைகளும் நாசமானது. தீ விபத்துக்கான காரணம் கடந்த 3 ஆண்டுகளாக அந்த பகுதியில் பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட மின்கம்பம் விழுந்ததுதான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவமான அன்று மின்கம்பம் வீடு மேல சரிந்து விழுந்திருந்து அந்த தீப்பொறி ஏற்பட்டு தீ பரவ தொடங்கியது. அப்போது வீட்டில் யாரும் இல்லாததால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது என்பது மட்டுமே ஆறுதலாக உள்ளது. அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பலமுறை மின் வாரியத்திற்கு புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறுகின்றனர். அண்மையில் மின் கம்பத்தை மாற்றுவோம் என கூறி மின்கம்பம் அருகே குழி எடுத்ததும் அதில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் விட்டதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டதாக அவருக்கு குற்றம் சாட்டுகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் அருகில் உள்ள மக்கள் விரைந்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர். பின்னர் தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இதுபோன்ற அலட்சியங்கள் இனி நடைபெறாது என உறுதி செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த தீ விபத்தானது நடந்த போது அந்த வீட்டில் இருந்த பிள்ளைகள் அவர்கள் பள்ளிக்கு சென்று வந்து வீடு நாசமானதை கண்டு மிகவும் ஒரு அழுத காட்சி அங்கு இருப்பவர்களை கலங்க செய்தது. தகவல்களுக்கு நன்றி பவித்ரகுமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.